ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர் கொடுகைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் நீர் மாற்றும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் இந்த இடத்துல நீர் உயர்த்தும். அப்பா சோதரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும். தடையெல்லாம் மாற்றும். எங்களோடு கூட நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்கள் மேல் இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும். என் நேரம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லிடத்தில் உண்டாகட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், நம் இதயத்தின் வேண்டுதல் அவர் நிறைவேற்றுவார் என்கிறதான பாடலை பாடுவோம். பழைய ஒரு பாடல். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், கொள்ளைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், கொள்ளைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசைகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆசைகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நமக்கு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நம்ம ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் அன்புள்ளவர். ஏசப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, உமக்கு நன்றி. ஏசப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்தீவர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்.
தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, பள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. நீர் அன்புள்ளவர் ஆண்டவரே, எங்கள் மேல கிருபையுள்ளவர். உமக்கு நன்றி இயேசப்பா. உண்மையிலே நாங்கள் அன்பு கோருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லப்பா. நீ நல்ல தேவனாய் ஆண்டவரே சோதரம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாய் எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க. உமக்கு நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆமென் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு நல்லவர். அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் உண்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறதுனால, எங்கள் வாழ்க்கையில் நீ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறதுனால
ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நாங்கள் உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்கள் மேல் அசைவாடும், எங்களுக்குள்ள நீர் கிரியை செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும், மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிடுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் முதலாவதாக நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இயற்கை சீற்றங்கள் எவ்வளவோ அழிவுகள் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் விஞ்ஞானிகள் கூட கணிக்க முடியாத அளவுக்கு கால சூழ்நிலை மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம செய்தியில் கேள்விப்படுகிறோம். அநேக மலைகள் நிலச்சரிவு ஏற்படுகிறத பார்க்க, இதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. வயநாட்டில் பார்த்தோம், அப்புறம் உத்தரகாண்டில் பார்த்தோம், இப்போ நம்முடைய தமிழ்நாடு திருவண்ணாமலையில் நம்ம பார்க்கிறோம். அது கணிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. சொல்கிறாங்க, நான் 25 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க தெரிந்த வரைக்கும் கால சூழ்நிலை மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. அதை கணிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை நம்முடைய தேசத்துக்கு இருக்கும்படியாக, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய தேசத்துக்கு இருக்கும்படியாக, விஞ்ஞானிகளை கணிக்க முடியாத அளவுக்கு கால சூழ்நிலையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. எத்தனையோ பகுதி நிலச்சரிவு, எத்தனையோ பேர் உயிர் இழக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஜனத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக, நம்முடைய தேசத்தை அவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பர்வதங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அதை ஒட்டி உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. நிலச்சரிவினால, இயற்கையின் அழிவினால, வெள்ளத்தினால ஆண்டவரே அழிவுகள் வரக்கூடாது, பொருள் சேதங்கள் வரக்கூடாது, உயிர் சேதங்கள் வரக்கூடாது. கர்த்தர் எங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஆண்டவரே மலைகளை நீர் பாதுகாப்பாய் நீர் வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு ஜனத்துக்கும் நீர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர். அதனால் அழிவுகள் வரக்கூடாது. கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இயற்கையின் அழிவுகள் இருந்து எங்க தேசத்தின் ஜனத்தை, எங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயற்கையினால் அழிவுகள் வரக்கூடாது, வெள்ளத்தினால் அழிவுகள் வரக்கூடாது, உயிர் சேதங்கள் வரக்கூடாது, பொருள் சேதங்கள் வரக்கூடாது. கர்த்தர் எங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. மழையினால் அழிவுகள் வராதவர் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கணும், எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளுக்கு தகுந்ததக்கதான மழை ஆசீர்வாதமான ஆண்டவரே பெய்யட்டும், ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அழிவுக்கு ஏதுவாய் எதுவும் எந்த காரியம் நடக்காதவாறு கர்த்தர் எங்க மாநிலத்தை, எங்க தேசத்தை, எங்க பட்டணத்தை, நாங்கள் வசிக்கிற பகுதியை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரை. கடலை அதட்டி அதனுடைய புயலையும் ஆண்டவரை, அலைகளின் ஆண்டவரை கொந்தளிப்பையும் நீர் அடக்கின வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. சோதரம் எங்க தேசத்துல உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க தேசத்தின் ஜனத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுவரில் பாடு விருதான் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நகரத்தை நீர் காவலாகில் ஆண்டவரே, காவலாளி விழித்திருக்கிறது விருதா ஆண்டவரே. நீர் பாதுகாக்கிறவர், நீர் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்க தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்க தேசத்துக்கு இருக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்க தேசத்துக்கு ஆண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜனத்துக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி மதிலாய் உம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் எங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இனி இப்படிப்பட்டான அழிவுகள், இயற்கையின் அழிவுகள், சேதங்கள் எதுவும் வராதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையான காரியங்களை இந்த பூமியில உண்டாக்கின படைத்த தெய்வம் ஆண்டவரே. அழிவுகள் வராதவாறு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதை உம்மிடத்துல கேட்கிறோம். எங்க தேசத்துக்கும், எங்க மாநிலத்துக்கும், எங்க பட்டணத்துக்கும்
நாங்கள் வசிக்கிற பகுதிக்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, எத்தனையோ இடங்களில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ தவறான சம்பவங்கள் நடக்குது. நம்முடைய ஏரியாவில் கூட நடக்குது, நம்முடைய மாநிலத்தில் நடக்குது, நம்முடைய பட்டணத்தில் இருக்குது, நம்முடைய தேசத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் அழிவுகளில் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கணும். வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் மாத்திரமில்லை, எத்தனையோ பெண் பிள்ளைகள் போதை ஊசி போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க, பெரியவர்களும் பயன்படுத்துகிறாங்க. இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் அவங்களை விடுதலை ஆக்கணும். அவங்க நல்ல ஒரு மன தெளிவோடு வாழ்வதற்கு, மனம் திரும்பி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் அவங்க சரீரத்தை பாதுகாக்கணும். அழிவுக்கு எதுவாய் அவங்களுடைய சரீரம் போகாதவாறு கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா. இதனால் எத்தனையோ நோய்கள், எத்தனையோ விதமான மரணங்கள் பார்க்கிறோம். விபத்து, கொலை, இதெல்லாம் பார்க்க அந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறதுனால அரசாங்கம் விழிப்பு கொடுத்தாலும் மதுபான கடைகள்லாம் மூட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அதை விற்கிறவர்கள்லாம் ஸ்தோத்திரம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் நம்முடைய பட்டணத்துக்கும், நம்முடைய மாநிலத்துக்கும், நம்முடைய தேசத்துக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஜெபமுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா உங்க இடத்துல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இதனால பாதிக்கப்பட்டு குடும்பத்துல நிம்மதி இல்லாம, சந்தோஷத்தை இழந்து, வருமானத்தை இழந்து ஆண்டவரே எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த வாலிபர்களை கர்த்தர் சந்தியும் ஆண்டவரே. அதற்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்க அந்த பிசாசின் ஆண்டவரை கிரியிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. எத்தனையோ பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கர்த்தர் அவங்களே விடுதலையாக்கும். பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மதுபானத்திலிருந்து, இந்த போதைப் பொருட்களிலிருந்து, கஞ்சா பழக்கத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா நீங்க தான் விடுதலையாக்கணும், நீங்க தான் விடுதலையாக்கணும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய விடுதலைகளுக்காக, எங்களுடைய சுகத்துக்காக நீங்க ஆண்டவரே சிலுவையில நீங்க ஆண்டவரே எங்களுடைய நோய்களெல்லாம் சுமந்து தீர்த்தீர். எங்களுக்கு விடுதலை பண்ணுவதற்காக, எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட பிடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கரம் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம், எங்க தேசத்துல, எங்க மாநிலத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், எங்க பகுதியில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. காவல்துறை உண்மையாய் நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. உண்மையாய் தங்களுடைய நீதியை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும். இப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை கைது செய்யப்படணும். கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அரசாங்கத்தோடு கூட கர்த்தர் நீர் உதவி செய்யும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இதை பயன்படுத்தின எத்தனையோ விபத்துகள் ஏற்படுகிறது. அப்பா இது நடக்கக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ சரீரங்கள் நோய் வாய்ப்பட்டு மரணம் அடைகிறாங்க, இது நடக்கக்கூடாது ஆண்டவரே. கொலை நடக்குது, இது நடக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த சாத்தான் ஆண்டவரே இந்த போதையில அவங்களை அடிமைப்படுத்தி வைத்து எத்தனையோ உயிர்களை எடுக்கிறான். அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும் ஏசப்பா. நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீர் விடுதலை கொண்டும் எங்க பகுதியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எங்க தேசத்துல, எங்க மாநிலத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எல்லா மதுபான ஆலைகள், கடைகள் மூட கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக அப்பா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த போதைப் பொருட்களும் எங்க தேசத்துக்குள்ள வரக்கூடாது. அவை எல்லாம் எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவைகளை எல்லாம் அழிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்கள் அழிக்கப்படணும். கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உதவி செய்கிறதுக்காய், அநேகரை விடுதலையாக்குறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நம்முடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மளுக்கு ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா சத்ருவின் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மலமாக்கி அழித்து போடும்படியாக, நம்ம செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம். அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வரும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியங்களுக்காக
கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த திருச்சபைக்காக, கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த ஊழியர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருச்சபைக்காக, இந்த ஆசீர்வாதமான திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. நீர் கொடுத்த ஆண்டவரே ஊழியக்காரருக்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதிகளில் உம்முடைய ஊழியத்தை கர்த்தர் கொண்டு வந்து நீர் நிறுத்தி நீர் ஆசீர்வதித்தீரோ, அந்த நோக்கத்திடத்தை கர்த்தர் நிறைவேற்றும். இந்த பகுதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இந்த பகுதி ஜனங்கள்லாம் இந்த இடத்தை கடந்து வந்து உம்மை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஊழியங்களுக்கு விரோதமாய் போர் செய்ய நினைக்கிற எல்லா சத்துருவின் அக்கினி ஆஸ்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எசப்பா, நாங்கள் கேட்கிறோம் எசப்பா, நாங்கள் கேட்கிறோம். சத்துரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாக இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நீர் விரிவாக்கி, நீர் பெரிதாக்கி ஆண்டவரே, யாபேசின் எல்லையை விரிவாக்கி ஆசீர்வதித்தவர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக செய்யும் ஆண்டவரே. சோதரம் இந்த ஊழியம் இந்த பட்டணத்திலும் இந்த மாநிலத்திலும் தேசத்திலேயோ ஆண்டவரே இது அநேகமாய் பெருகணும், விஸ்தாரமாகணும், விஸ்தாரமாகணும். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிரியைகள் நடக்கணும், உம்முடைய கிரியை நடக்கட்டும். நீங்க கிரியை செய்யுங்க, இந்த ஊழியத்தில் நீங்க கிரியை செய்யுங்க. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அப்புறம் நீர் அப்படியே செய்யும், நீர் அப்படியே செய்யும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வேத வசனத்தின்படி ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக எல்லாம் வருகிற விரோதமான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அழிக்கப்படுவதாக. எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே அது கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே கிராம ஊழியங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் 13 கிராமங்களில் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நிக்கிளை சபைகள் உருவாக கர்த்தர் நீர் உதவி செய்யும். அதனுடைய தேவைகளை சந்தியும். விசேஷமாக இன்று கடந்து போகிற கிராமங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். லட்சுமிபுர கிராமத்துக்கு உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிராமத்துல கர்த்தருடைய தூதர்கள் இருப்பார்களாக. கர்த்தருடைய ஆவியான இப்பொழுது நீர் கிரியை செய்வீராக. நாங்கள் கடந்து போகும்போதும் ஆண்டவரே, கார்ல போகும்போதும் டூ வீலர்ல போகும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு தூதர்கள் எங்களோடு கூட வருவார்களாக. அப்பா ஸ்தோத்திரம். போக்கிய வரத்தினை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் அந்த கிராமத்தில் இறங்கி நாங்கள் நடந்து போகும்போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்ன மகிமை எங்களை மூடட்டும். எதிர்த்து வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய தூதர்கள் எங்களோடு கூட கடந்து வருவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். திருக்காவற்காடு பகுதிக்கு கடந்து போகிறோம். அதிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட கடந்து வரும். உடைய பிரசன்னம் எங்களை மூடி இருப்பதாக, உடைய மகிமை எங்களை மூடி இருப்பதாக. நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய கிரியைகள் நடக்கணும். ஆண்டவரே கிரியை நடக்கணும், அற்புதம் நடக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஜனங்கள் உம்மை நம்புவதற்கு எதிர்வான காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனமற்றவர்கள், நாங்கள் சிறியவர்கள். ஆண்டவரே நீர் எங்களை பிரயோஜனப்படுத்தும், பயன்படுத்தும். எங்களை கொண்டு நீ பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நீர் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்று மாலை நடக்கிற சிறுவர் ஊழிய எல்லா ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டப்ப எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசப்பா நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரும். ஆன்லைன் இருக்கு. சரி சரி. இனிமே பாருங்க, இது ஒரு ஊரின் பெயர். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஊரின் பெயர் கிடையாது இது. நீங்க என்னதுன்னு கண்டுபிடிங்க. ஊர் பெயர் கிடையாது. சரியா? இப்போ நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். நாகூமுக்கு சொல்லப்பட்டதான ஒரு இது. சரியா? நாகும்
வாஸ்தவம் இல்லை நாகும். ஆ தெரியுதா உங்களுக்கு? நாகும் அவன் பேர் வர்றதுக்கு முன்பாக இதனுடைய பேர் வந்துட்டு தான் போகும். சரியா? இந்த கடைசி உள்ளது உங்களுக்கு குழப்பக்கூடாதுக்காண்டி அது அந்த வார்த்தை அப்படியே வர்றதுக்காண்டி உங்களுக்கு நினைச்சிருக்குது போடப்பட்டது. கடைசி உள்ள அந்த 3வது கீழே இருக்குல்ல அது. சரியா? மற்றபடி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். யாருக்கெல்லாம் தெரியும்? முதல்ல சொல்லிட்டேன், நாகுமே இப்படி அழைச்சாங்க. இப்படிதான் பைபிள் அறிமுகப்படுத்துது இல்லையா? சரி, யாருக்கெல்லாம் தெரியுங்க? பாப்பாக்கு அந்த பெரிய சரி, நீ நீ டவுட்டா? நீ டவுட்டை சொல்லு பார்ப்போம், சத்தமா சொல்லு. எல் எல் கோசா, எல் கோசா. சரி, நீ என்ன சொல்ற? எல் கோசா. சரி, எல் கோசாங்கிற சரியான பதில். சரியா? எல் கோசான் ஆகிய நாகூமின் தரிசனம் புத்தகம் அப்படிதான் என்ன செய்யுது, நாகூமை அறிமுகப்படுத்த. சரியா? எல் கோசா. சரியா? அது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த கொட்டாவியை கொண்டு போட்டது. சரியா? எல் கோசா. சரி, ரைட். அப்புறம் 2வது, இது ரொம்ப ஈஸி. இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது நம்ம எல்லாத்துக்கும் வேண்டும். இது நம்ம எல்லாருக்கும் வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் வயதானவங்கள் வரை நம்ம எல்லாத்துக்கும் இது தேவையான ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில. சரியா? இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி. நீங்க பார்த்து கண்டுபிடிச்சீங்கன்னு நினைச்சேன். எல்கோசா தான் கஷ்டப்படுங்க பார்த்தேன், அது சொல்லிட்டீங்க. இது ரொம்ப ஈஸி. 2 தான். நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சீங்கன்னு நினைச்சேன். இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவை, மிகவும் முக்கியமான ஒன்று. ஏதாவது கொஞ்சம் வருதா? அந்த பொருளை பாருங்க, அது என்ன இருக்குன்னு பாருங்க, பார்த்து கொஞ்சம் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காதுன்னு. எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 2வது உள்ளது உங்களுக்கு என்னது குழப்பதா? இல்ல ஒண்ணுது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதை நம்ம எப்படி போடுவோம், அது என்ன சாப்பாடுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஜீசஸ். சரி, சரியா? இப்படி சொல்லக்கூடாது, நம்ம மாடிக்கிடுவோம். ரொம்ப ஈஸியா தான் சொன்னேன். என்ன தேவைன்னா என்ன, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லு. மகிமை. சரியா? அது மகி, அது மை தான் சொல்லுவோம், இங்கு. என்ன அதான் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நான் இன்னும் சொல்ல நினைச்சேன், ஆதாம் ஏவாளுக்கு இது இருந்தது, ஆண்டு கொடுத்திருந்தாரு அப்படி சொல்ல நினைச்சேன். சரியா? மகிமை நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரியா? மகிமை நம்மளை எப்படி செஞ்சுக்கணும், மூடி இருக்கணும். எப்படி நம்ம அந்த கொரோனா காலத்துல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாரும் பாதுகாத்து கொண்டாங்களோ, வெளியே போனாலும் டாக்டர் எல்லாரும் ஒரு ட்ரெஸ் இருந்தால் அது என்ன செய்யாது, உள்ள எந்த நோயும் அணுகாது. அதே மாதிரி மகிமை நம்மளை எப்படி செஞ்சுக்கணும், எப்பவும் நம்மளை மூடி இருக்கணும். சரியா? இது மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, 3வது கொஸ்டின் ஆன்சர். மனுஷனுடைய சத்துருக்கள் யார்? சரியா? மனிதனுடைய சத்துருக்கள் யார்? அதாவது யாருன்னா எதிரி. எதிரி தான் நம்மளுக்கு சத்துரு. பிசாசு அல்லது அவன் வீட்டார். நீங்க யாரை சொல்றீங்க? முதல் உள்ளது ஆன்சர் சொல்றவங்க கரங்களை எடுத்து பார்ப்போம். எதிரி தான் நமக்கு சத்துரு. சரி, பிசாசு தான் நம்மளுக்கு சத்துரு. யார் சொல்ற? சரி, அவங்க வீட்டார தான் சத்துரு. நீ என்ன சொல்ற மெடிசன்? எதுக்கு கை ஊத்துனியா? 2வதுக்கு சொன்னியா? நான் கவனிக்கல. நீ நல்ல கை ஊத்துன, அப்பதான் தெரியும். சரி, பிசாசு தான் நீ எதிரிங்கிற. சரி, நீங்க இங்க யாரு சொல்றா? சரி, எதிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதிரி, நம்மளுக்கு எதிரி தான் பிசாசா இருக்கான் அப்படி இல்லையா? சரி சரி, யாரு அப்படிங்கிறவங்க நீங்க கை உணர்ந்தீங்கன்னா சரியா? அவன் வீட்டார். சரியா? நம்ம வீட்டில் பேயை விரட்டணும். அப்புறம் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடலாம், வெளியே விரட்டலாம். நம்ம வீடு தான் பேயா இருக்குது இல்லையா? அந்த வீட்டில் உள்ள பேயை விரட்டிட்டோம்னா அதுக்குன்னு மனுஷனை விரட்டக்கூடாது. அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி என்ன, அதை விரட்டி விட்டோம்னா நம்ம நிம்மதியாயிடலாம். வீட்டில் நிம்மதி கிடைஞ்சிட்டுனா போதும். சரி, அதான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. உன் குடும்பத்துல ரட்சிப்பு நம்மளுக்கு வரணும். குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நம்ம குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா இருக்கும். சரி, 4வது, பூமியின் உறுதியான அஸ்திபாரம் எது? பூமிக்கு உறுதியான அஸ்திபாரம் எது? கர்த்தர் சொல்லுகிறார். பர்வதம் முதல்ல, 2வது கர்த்தர், 3வது கல். இந்த பூமிக்கு உறுதியான அஸ்திபாரம் எது? பர்வதம், கர்த்தர், கல். சரி, பர்வதம் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. சரி, கர்த்தர்
அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. சரி, கல். கல் யாரும் இருக்கீங்களா? கல் இல்லை. சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா பர்வதம். சரியா? அதை தான் மிகவும் முக்கியமான கரை. இப்போ விஞ்ஞானிகள் திணறாங்க பார்த்தீங்களா? மழைலாம் என்ன செய்யுது? இப்போ திருவண்ணாமலையில் பாறை உருண்டு வந்து ஒரு ஃபேமிலி என்ன பாறை வந்து அந்த நிலக்கு இப்போ கூட நம்ம இந்த பாவனாசலம் போகும்போது நீங்கள் குற்றாலத்துலேருந்து வர்ற பாதையில் பாவனாசலம் போனீங்கன்னா பாறை மேலே இருக்கும், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கும்? வீடு இருக்கும். அந்த பாறை உருண்டு அந்த வீடு நசுங்கிடும். ஆனால் அந்த பாறை வந்து அப்படி நிற்குது ஸ்ட்ராங்கா. அப்போ ஒவ்வொரு மலைகள், பருவதம்னா மலை, பூமியோட பலனே என்னன்னா ஆமாம் மலை பர்வதம் தான். இப்போ எப்படி வீட்டுக்கு அஸ்தி பறதுக்கு எப்படி நம்ம குழி தோண்டி நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோமோ அதுதான் என்னது, 4 பில்டிங்கை கட்டினாலும் கீழே உள்ள அஸ்திபாரம் தான் அது தாங்குது. அதே மாதிரி தான் பூமிக்கு உறுதியான அஸ்திபாரம் எதுனா மலை பர்வதம் அப்படிங்கிறது கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். சரியா? நம்மளுக்கு மலை பர்வதம் மிகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பான ஒன்று, பூமிக்கும் பாதுகாப்பான ஒன்று. சரியா? சரி, மெர்சி கரங்களை தட்டிக்கிறோம். பர்வதம் கரெக்டாக சொன்னார். சரி, சேற்றிலே போய் எதை மிதி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? இது நாகூமுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். நாகூம்ல அதாவது சேற்றிலே போய் எதை மிதி. எகிப்து சாத்தானை மிதிக்கணும், இல்லைன்னா களிமண்ணை மிதிக்கணும். சரியா? இது ஆண்டவர் சொல்றார், சேற்றிலே போய் நீ மிதி அப்படின்னு. எகிப்து அப்படிங்கிறவங்க கரங்களை எடுத்துங்க பார்ப்போம். எகிப்து. சரி, ஒரு ஆளுக்கு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? சாத்தானை போடு மிதிக்கணும் இல்லையா? சரி, களிமண். களிமண். சரி, பரவாயில்ல, களிமண் தான் ஆன்சர். சரியா? களிமண்ணை தான் என்ன செய்யணுமா? சேற்றில் போய் களிமண்ணை நீங்கள் மிதிக்க வேண்டும். நாகும் 3 3 13 போட்டிருக்கேன். சரி, 14 3:14 முற்றுகைக்கும் தண்ணீர் மொண்டு வை. அப்புறம் உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. சரியா? நம்ம அதில் வாசிக்கிறோம் நாகும் 3:14. அடுத்து வந்து வாரம் வந்து ஆபுக்குக் மொத்தம் 3 அதிகாரம் இருக்குது. செப்பனியா 3 அதிகாரம். இந்த ரெண்டு புஸ்தகத்தை இங்கே வாசித்துவாங்க. ஆபுக்குக்கும் அடுத்து ஆபுக்குக் செப்பனியா. சரியா? சரி, கத்த நல்ல பேர். நம்ம அப்படியே கத்தருடைய வார்த்தை கடந்து போயிடும். மத்தேயு 23 37 வசனம், மத்தேயு 22 37 37 வசனத்தை வாசிப்போம். 37 மத்தேயு 22 37 வசனம். நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. 39 இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்பனைகளை 10 கற்பனைக்கு ஒரு கற்பனை வைத்துட்டார். இந்த கற்பனை நீங்கள் கடைப்பிடிச்சா நீங்கள் போதும். அதாவது முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது நம்மளுக்குள்ள அன்பு கூறுவது போல, நம்மளை நாம் அதிகமாக நேசிக்கிறது போல மற்றவர்களை நாம் நேசிக்கணும். அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா என்னன்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம என்ன போட்டிருக்கு? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம எப்படி அன்பு கூறுவோம். இப்போ வந்து ஒரு மனிதனை நம்ம பார்த்தா அவங்கள என்ன செய்வோம்? அன்பு கூறுவதனால அவங்க இடத்துல நல்லா பேசுவோம், சிரிப்போம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்ம செய்வோம். இது என்ன காரணம்? அவங்கள நம்மளை என்ன செய்யும்? பிடிக்கும். அவங்கள இடத்துல அன்பு கூறுகிறோம், நல்லவங்க, அவங்களுக்கு நல்ல உதவி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வருது. அப்போ இதே போல நம்ம படைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி செலுத்துவோம்? இயேசு கிறிஸ்து நம்ம கண் முன்னால் ஏதாவது இருக்கிறாரா? நம்ம அவருக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இல்லையா? அப்போ நம்மோடு கூட எப்பவும் என்ன செய்கிறார்? நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறார். அப்போ நம்ம இயேசு இடத்துல எப்படி நம்ம அன்பு கூறுகிறது? அதுக்கு அடையாளம் என்னன்னா, நாம் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வது, நம்முடைய பாவத்தை அவருக்காக இல்லையா தியாகம் பண்ணுவது. அதாவது அந்த பாவத்தை நம்ம விட்டு, இயேசுவுக்கு இந்த பாவம் பிடிக்காது, பாவமே அவருக்கு என்ன செய்யாது, நான் செய்கிற சிலவங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். எல்லாருமே எல்லா பாவத்திலும் விழுகிறது இல்லை.
ஒவ்வொரு சில ஆளுக்கு ஒவ்வொரு பாவத்தில் என்ன செய்வாங்க, விழுவாங்க. அப்போ இது இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த இதை விட்டு நம்ம இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வது, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா நம்ம இயேசுவின் இடத்துல அன்பு கூறுகிறோம்னு அர்த்தம். அதுதான் உண்மையில என்னது, அன்பு கூறுகிறது. ஏன்னா இப்போ அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்பிடிந்து நடந்தால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு அன்பு கூறுகிறோம். அவங்க இடத்துல அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். நம்ம அது அம்மா அப்பாவுக்கு இந்த தவறு பிடிக்காது, இது செய்யக்கூடாது, அவங்களுக்காக இது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். அதே மாதிரி தான் இயேசுவின் இடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் என்ன செய்யணும், எல்லாமே முழு மனதோடு, அறக்குறையாக செய்யக்கூடாது. என்ன செய்ய நம்ம செய்யணும் அப்படிங்கிற செய்யக்கூடாது. ஒரு ஆர்வமாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆண்டவரே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன், இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்படி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை தான் இயேசுவுக்கு நம்ம அன்பு கூறுகிறோங்கிற ஒரு அர்த்தம். அப்போ நம்ம இந்த கற்பனை நம்ம எப்படி ஈஸி தான் இல்லையா, இது ரொம்ப கடினமான காரியங்கள் இல்லை. நம்ம தவறான இயேசுக்கு பிடிக்காத காரியத்தை விடுறது, அவருக்காக விடுற ஆண்டவரே உம்மிடத்தை நான் அன்பு கூறுகிறேன், அதனால நான் என்ன செய்கிறேன், இந்த காரியத்தை நான் ஆண்டவரே இது உமக்கு பிடிக்காது, அதனால நான் என்ன செய்கிறேன், இதை நான் விடுறேன். இதுதான் இயேசுக்கு இடத்துல நம்ம அன்பு கூறுகிறது, கடவுள் இடத்துல அன்பு கூறுகிறது. அப்போ இந்த காரியம் நம்ம மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு லூக்கா ஒரு சம்பவம் வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில், லூக்கா 7ஆம் அதிகாரம், அங்கே வந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 43வது வசனத்தை வாசிப்போம். 43வது வசனம், சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். சரி, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்கிறார். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஊருக்கு ஆண்டவர் போகிறார். அந்த ஊரில் வந்து சீமோன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். பரிசேயன் ஒருவன். அவன் இடத்துல அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டில் வந்து தங்கி நீர் சாப்பிட வேண்டும். அதாவது அந்த எதுலேருந்து 36ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து, நீர் என் வீட்டில் வந்து நீர் சாப்பிட்டு போகணும் அப்படி சொல்லும்போது இயேசு அவன் வீட்டில் போய் பந்தி இருந்தார். அப்போ இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து இயேசு அங்கே இருக்கிறத அறிஞ்சு அவள் என்ன செய்கிறா, ஒரு பரணியில் ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே இயேசுவின் பாதத்தில் கீழே விழுந்து கண்ணீரினால் அவர் பாதத்தை நினைத்து தலைமயிரினால் அது துடைக்கிறது மாத்திரமல்ல, அவள் கொண்டு வந்த அந்த பரணியில் கொண்டு வந்த பரிமள தைலத்தை அவர் என்ன செய்கிறா, ஊற்றி என்ன செய்கிறா, அவர் கழுவுறா. இந்த காரியம், இந்த சம்பவம் வந்து இங்கே நடக்குது. அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. இதை அவன் வீட்டில் கூட்ட ஒருத்தன் பார்க்குறான். இவர் வந்து நல்ல ஒரு தீர்க்கதரிசியா, நல்ல ஒரு மனிதனா, நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாருன்னா இந்த பெண் யார் என்பதை இவர் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் இவர் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே நினைக்கும் போது ஆண்டவர் அதை அறிஞ்சிட்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார். நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீ சொல்லு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு வந்து 2 பேர் கடன் பட்டிருக்கான். ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு. ஒரு மனுஷனுக்கு 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. 2 பேர் கடன் கொடுக்கணும். இவன் கடன் கொடுத்துருக்கிறான், அவங்க திருப்பி கொடுக்கணும். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த 2 பேராலையும், ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு, 2 பேத்துக்குமே அந்த பணம் சம்பாதித்து அவனுக்கு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு அவங்க 2 பேத்துக்குமே வழி இல்லை. ரொம்ப கஷ்ட நிலைமை. அப்படிப்பட்ட அந்த நிலைமையை இவன் பார்த்து சரி நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்னித்து விட்டுட்டான். மன்னிச்சு விட்டுட்டான். இந்த வந்து மன்னிச்சு விட்டுட்டான். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவங்கள மன்னிச்சு விட்டுட்டான். உடனே ஆண்டவர் வந்து இந்த சீமோன் கிட்ட கேட்காரு, இதில் யார் வந்து அதிகமாய் அவனை நேசிப்பான், அதாவது கடன் கொடுத்தவனை யார் அதிகமாய் நேசிப்பான் அப்படின்னு கேட்கும்போது உடனே சொல்கிறான், ஆண்டவரே யாருக்கு அதிகமாய் அதாவது 500 வெள்ளிக்காசு வாங்கினோம்ல அவன் தான் இவர் அதிகமாய் நேசிப்பான். ஏன்னா இவன் தான் அதிகமாய் கடன் வாங்கியிருக்கான். அப்பா எவ்வளோ பெரிய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன செய்வான், விசுவாசமாக இருப்பான், உண்மையாக இருப்பான் இல்லையா, நன்றி சொல்லுவான். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, என் குடும்ப சூழ்நிலை அறிந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த கடனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், நன்றி உள்ளவனா. காரணம் என்ன, அவன் மேலே ஒரு அன்பு வச்சிருப்பான், அதிகமான அன்பு அவனிடத்துல வரும். அப்படி சொல்லும்போது அவன் இயேசு சொல்லுவார், பாத்தியா
அப்போ நான் யாருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேனோ அவன் என்னிடத்துல அதிக அன்பா இருப்பான். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா நாம இயேசுவின் இடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறோம் அர்த்தம். ஒரு மனிதன் வந்து பாவத்தை விடுறேன் ஏசப்பா அப்படி சொல்றேன்னா அவன் இயேசுப்பாவை அதிகமாய் நேசிக்கிறான். இயேசுவை நேசிக்காதவன் அந்த பாவத்தை விட முடியாது. நம்ம இயேசுவை நேசித்தாதான் நம்ம அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும், விட முடியும். அந்த பாவத்தை விடுறவன் தான் இயேசுவை அதிகமா அன்பு கூறுகிறான். அப்போ நம்ம பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பினா நம்ம இயேசுவை அதிகமா அன்பு கூறுகிறோம். அந்த மனம் திரும்பல் தான் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு நம்ம அன்பு கூறுவோம். அதாவது உண்மையான ஒரு அன்பு. சிலவங்கள்ல சும்மா சொல்லிட்டு அப்புறம் அதை என்ன செஞ்சிருவாங்க, ஆமா அப்படிதான் செய்வேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் இயேசுக்கு பிடிக்கும். நம்ம எப்படி அன்பு கூறுகிறோன்னா நம்முடைய நடைமுறையை வைத்து நாம் என்ன செய்கிறோம், இயேசுவின் இடத்துல அன்பு கூறுறோம். அவருக்கு பிடிக்காத காரியத்தை விடுவது, அவருக்கு பிடிக்காத பாவத்தை நம்ம விட்டு மனம் திரும்புவது நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறதான ஒரு காரியம். அதுதான் இந்த காரியம் ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கிறோம் இயேசுவின் இடத்துல அன்பு கூறுறது எப்படி எப்படி எப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். ஏதோ காணிக்க கொடுத்தா நம்ம அன்பு, அது ஒரு அன்பு கூறுறது தான். ஆனால் அவருடைய உண்மையான அன்பு கூறுறது எதுனா நம்ம மனம் திரும்புவது, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்புவது, நம்ம இயேசுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விடுவது, நம்ம அவரை அதிகமாய் நம்ம அன்பு கூறுகிறோம், அதிகமாய் அவரை நேசிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம ஆலயத்துக்கு கூட வர்றதை கூட நம்ம எதுக்கு வரோன்னா ஊழியக்காரருக்காக நம்ம வரக்கூடாது. நம்ம எந்த ஊழியக்காரருக்காகவோ மற்ற மனிதர்கள் பார்ப்பார்களோ நம்மளை நம்ம ஆசீர்வாதம் பெறணுமோங்கிறத நம்ம வரக்கூடாது. நம்ம இயேசுவின் இடத்துல அன்பு கூறுகிறது நிமித்தம் நம்ம ஆலயத்துக்கு வந்தோம். ஆனால் நான் இயேசுவை அன்பு கூறு ஆலயத்துக்கு எதுக்கு வரோம், நம்ம எதுக்கு வரோம், ஊழியக்காரருக்கு ஏதாவது கொடுக்க வரிய, ஊழியக்காரருக்கு ஏதாவது கொடுப்பவருக்கு அப்படின்னு இல்லை. எதுக்கு வரோம், அவரை பாடி புகழணும், இயேசு செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நம்ம நன்றி சொல்லணும். அப்படி சொல்லி வருகிறதுனால இது காரணம் என்ன, எதனால வரோம், அவருடைய அன்பினால நம்ம வரும்போது, அவரை நேசிக்கிறதுனால நாளைக்கு வந்து நான் ஏசப்பாவை நான் பாடி மகிழுவேன் அப்படின்னு வரும்போது, ஏசப்பா அந்த அன்பை பார்த்து நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா. நாம அன்பு கூறுறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் நாமளும் அவரிடத்துல அன்பு கூறும்போது அவர் நம்மளை அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வாதம். அப்போ ஆலயத்துக்கு வருகிறது வந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்ம கடந்து வரணும். நம்ம வந்து நீங்கள் நாங்கள் சொல்லி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறது, நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நான் தான். நான் உங்களை கூப்பிட்டனால நீங்கள் என்னுடைய அரிப்பு தாங்க முடியாமல் என்ன செய்றீங்க, வாரீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் கூப்பிடாம நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவின் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்க. அதனால தான் என்ன செய்றீங்க, இயேசுவின் இடத்துல வாரீங்க. ஊழியக்காரருக்காக வரக்கூடாது, மற்ற மனிதர்கள் பார்ப்பாங்க வரக்கூடாது, எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. நம்ம இயேசுவின் இடத்துல அன்பு கூர்ந்து நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால நான் ஆலயத்தில் போய் அவரை நான் பாடி மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி நம்ம வந்தோமானால் இயேசு நம்முடைய ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறதுனால அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார், நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வாதம். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நீங்கள் பணம் கொடுக்கணும் அது ஒரு அவசியமே அல்ல இல்லையா. இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு கற்பனை. இந்த கற்பனை நம்ம பின்பற்றினோமானால், இயேசுவின் இடத்துல நம்ம அன்பு கூர்ந்தோமானால், நம்ம களவு செய்வோமா, இயேசுக்கு பிடிக்காது. கொலை செய்வோமா, இயேசுக்கு பிடிக்காது. விபச்சாரம் பண்ணுவோமா, இயேசுக்கு பிடிக்காது. பொய் சொல்லுவோமா, இயேசுக்கு பிடிக்காது. ஏதாவது தவறான கருத்துக்கு நம்ம இயேசுவின் மேலே சத்தியம் பண்ணி பேசுவோமா, பேச மாட்டோம் இல்லையா. அப்போ இந்த அன்பு நம்ம இயேசுவின் இடத்துல வச்சுட்டோமானால் அந்த 10 கற்பனைகள் அந்த கட்டளைகள் இருக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார்ல நியாயப்பிரமாணத்துல, அது ஒன்றுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அதுதான் அது நினைச்சாங்க, நான் வந்து 2 கற்பனைகளை கை கொள்கிறேன், 8 நான் கைவிடுகிறேன், 8 என்னாலே முடியவில்லை, நான் பொய் சொல்லுகிறேன், நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுக்கிறேன். அப்படியா, சரி 10 ஆட்ட அடி, நீ மனம் திரும்பு. அப்படி கிடையாது. இந்த ஒரு அன்பு உள்ள வந்துட்டு நான் இயேசு நம்ம அதிகம் நேசித்தோமானால் இந்த 10 நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், கடந்து போயிடும். அதான் இயேசு சொன்ன வார்த்தை, முதலாம் கற்பனை. இரண்டாவது இதற்கு ஒப்பான கற்பனை இதோடு சேர்ந்து, அதாவது இதே மாதிரி தான் நீ உன்னை நேசிக்கிறது போல யாரையும் நேசிக்கணும், மற்றவங்கிறதுல நேசி, அவங்கள ஏசாத, திட்டாத. அவன் உன்னை திட்டினாலும் நீ என்ன செய்யாத, திட்டாத. அதான் மத்திய 23 வாசிக்கிறோம் இல்லையா, அந்த 39 வசனம். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. நீ எப்படி உன்னை நேசிக்கிறே அதே போல மற்றவனை நேசி, மற்ற மனிதனை நேசி. அவனுக்கு எந்த தீங்கு செய்யாத. அவனே உனக்கு தீங்கு செஞ்சாலும் நீ தீங்கு செய்யாத. அவன் உனக்கு ஏற்று பேசினாலும் நீ என்ன செய்யாத, பேசாத, அமைதியா ஆமாம் போயிரு. அவங்கள நேசி. அந்த அன்பு அவங்கள என்ன செய்யும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். சிலங்க இப்போ கிறிஸ்தவங்களாம் முன்னாலாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க அப்படின்னு பேர் இருந்தது. இப்போ கிறிஸ்தவங்களா அவங்கள மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். எப்பாடி அவங்கள மாதிரி சண்டை போட முடியாது, ஆமாம் அவங்கள மாதிரி சபிக்க முடியாது, திடீர்னு சபிச்சிடுறான் நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி பேர் வந்துடுது. முன்னே கிறிஸ்தவர்கள்னா நல்லவங்கன்னு பேர் இருந்தது. இப்போ எங்கே ஒரு தவறு ஒரு மனிதன் கிறிஸ்தவன் செஞ்சுட்டு போனால் கூட
நீ கிறிஸ்தவனா, நீ ஏன் இப்படி தவறு செஞ்ச அப்படி கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, சொல்லவே வேண்டாம். நம்மளுக்குன்னு ஒரு முத்திரை குத்துற மாதிரி என்ன செஞ்சு போச்சு. காரணம் பணம், அநேக காரியங்கள் தவறுறதுக்கு வழி நடத்தி போச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, இயேசுக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த வாழ்க்கை நம்மளை எந்த தவறும் எந்த பாவமும் நம்மளை என்ன செய்யாது, செய்ய வைக்காது. அப்போ இந்த கற்பனை ரொம்ப ஈஸி இல்லையா? இதை விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். ஏன்னா அவர் நம்ம அன்பு கூறுகிறதுனால தான் இந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டேங்க. அவரிடத்துல அன்பு கூறலன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், அவர் ஒரு பக்கம் இருக்கிற நான் ஒரு பக்கம் போகிறேன்னு போவோம். ஆனால் நம்ம முழு மனதோடு, அதாவது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? சும்மா அது ஆண்டுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள் கிட்டத்தில் ஏமாத்திடலாம், நம்ம உண்மையாக இருக்கிறோம், அந்த விளைச்சிரும் இந்த விளைச்சிரும், மனிதர்களை ஏமாத்திடலாம். ஆனால் ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அவர் உள்ளான மனிதனை பார்க்கிறவர். அப்போ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம அன்பு கூறும்போது, ஆண்டவரே நான் உண்மையிலே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், உமக்காக நான் செய்ய மாட்டேன், உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் என்ன செய்வேன், ஆராதனைகளுக்கு சர்ச்சுக்கு போய் உண்மையை நான் ஆராதிப்பேன், எந்த மனிதனையும் பார்க்க மாட்டேன், ஊழியக்காரன் பார்க்க மாட்டேன், உண்மை நான் ஆராதிப்பேன். அந்த வாழ்க்கை நம்ம தேவனுக்கு அன்பு கூறுகிறதான வாழ்க்கை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவரு நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஆமாம், நம்ம இயேசு அன்பு கூறுறதுனால, நம்மளும் அன்பு கூறுறதுனால இதில் சாத்தான் தான் என்ன செய்வான்? வெக்கப்பட்டு போவான். யோபு குறித்து பார்க்குறேன் இல்லையா? எல்லாம் இழந்தான், சொத்து உடமை பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தோம். இயேசுவின் இடத்துல எவ்வளவு அன்பு கூர்ந்திருப்பான் இல்லையா? எவ்வளோ பெரிய அன்பு அவன் கூர்ந்திருப்பான் மனுஷன். பொண்டாடி கூட சொல்லுது, ஆமாம் தூசிச்சு, அதாவது தூசிச்சா உயிர் போயிடும், வேதனை ரொம்ப படுறான். ஆனால் அவனுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. இயேசுவே சொல்லியிருந்தானா அவன் அப்பயும் உயிர் போயிருக்கும். அவனுக்கு அந்த ஆப்ஷன், உயிர் போகணும்னா அவனுக்கு அதான் ஆப்ஷன், இயேசுவே தூசிக்கணும், அப்போ தான் அவனுக்கு உயிர் போகும். ஆனால் அந்த நிலைமையில கூட இயேசுக்காக உறுதியாக இருந்து, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்து நீர் எடுத்துக்கிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமே இந்த உலகத்தை கொண்டு வரல, நான் எப்படி வந்தேன்? நிர்வாணியாக வந்தேன், நான் போக போகிறத நிர்வாணியாக தான் போக போகிறேன், எனக்கு நான் ஒன்றையும் கொண்டு வர போகிறதும் கிடையாது, எனக்கு இந்த வேதனையிலேருந்து ஒரு விடுதலை தாரும், என்ன செய்ய உங்களுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பாவம் செய்யாமல் அவன் கத்திருக்கென்று உறுதியாக இருந்தனால கத்திர அவனுக்கு எப்படி ஆசீர்வதித்தார்? இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? யாரு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோபுக்கு கொடுத்தார். அப்போ அவன் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருப்பான். அதே மாதிரி நம்மளும் அன்பு கூறணும். எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதில் வெக்கப்பட்டு போகிறது யாருன்னா சாத்தான் தான் என்ன செய்வான்? வெக்கப்பட்டு போவான். நம்ம அந்த நோக்கத்தோட தான் இருக்கணும். சாத்தான் வெக்கப்பட்டு போகணும். என்னுடைய காரியத்தில் சாத்தான் வெக்கப்பட்டு போகணும், சாத்தான் வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் தேவனுக்குள்ள நீங்கள் அன்பு கூர்ந்து அவருக்காக பிரியமாய் வாழும்போது இயேசு அதில் ஒரு பெரிய நன்மையை நம்மளை என்ன செய்வார்? அவர் நேசிக்கிறதுனால அவருடைய நன்மையை நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு தருவார். எல்லாரும் ஜெபணுமா? ஜெபனம் முடிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொன்ன கற்பனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீ என்னிடத்தில் அன்பு கூறு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும். ஆண்டவரே உம்மிடத்தில் கர்த்தரிடத்துல நாங்கள் அன்பு கூற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே அன்பு கூறுதுன்னா உமக்கு பிரியமாய் வாழ்கிறது. ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே பாவத்தை, பொல்லாத காரியத்தை, சிந்தையை அதை விட்டு உமக்கு பிரியமாய் வாழ்வது ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது நாங்கள் முழு இருதயத்தோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கொஞ்சம் 2 நாளைக்கு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்துட்டு 3ஆம் நாள் பின்வாங்கி போகிறதில்ல. ஆண்டவரே எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் இருக்கும்படியாக, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக, அந்த உறவுக்கு எந்த விதமான தடை எதுவும் வராதவாறு, நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதவாறு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே சத்துரு எந்த போராட்டமும் எந்த பாவத்தையும் ஆசைகளையும் அவன் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து எங்களை நீர் காத்துக்கொள்ளும். அதற்காக நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய உதவியை கேட்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். யோபுக்கு உதவி செய்தவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நேசிப்பது போல நாங்கள் மற்றவர்களையும் நேசிக்க, அவர்கள் எங்களுக்கு தீமை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் அவர்களை நேசிக்க, அவங்க எங்களை ஏசினாலும் திட்டினாலும் நாங்கள் பதில் பேசாதவாறு உமக்காக யாவையும் நாங்கள் சகித்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட அன்பை எங்களுக்குள்ள நீர் ஊற்றும். பொறுமையை தாரும், தாழ்மையை தாரும். ஆண்டவரே கோபம் எங்களுக்கு வராதவாறு கர்த்தர் எங்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் கோபத்தினால நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே திட்டுவிடாதவாறு அப்பா நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையில நாங்கள் அன்பு வைத்திருக்கிறதுனால மற்றவர்கள் அதிகமாய் நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா ஜனங்களையும் நேசித்து ஆண்டவரே நீர் நடந்தது போல நாங்களும் உம்முடைய வழியை பின்பற்றி மற்றவர்களை நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த இருதயத்தை தாரும். ஆண்டவரே யோபுவை போல ஒரு இருதயம் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே இது வாழ்வதற்கு ரொம்ப
ஒரு லகுவான காரியம். அதற்கு எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை தாரும், உம்முடைய தயவு தாரும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய அன்பினால நிறைத்து நீர் ஆசீர்வதி. உம்மை அதிகமாய் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து சொல்லி நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.